தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறது புதுச்சேரி மாணவர்கள், புதுச்சேரியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து பிம்ஸ் பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கனகச்செட்டிக்குளம் காலாப்பட்டு அப்படின்ற ஏரியாவில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். ஸோ இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இதில் வந்து கட் ஆஃப் எந்த அளவுக்கு 2023 இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ சில மாணவர்கள் வந்து நம்மகிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, பாண்டிச்சேரி மாணவர்கள். ஸோ இவங்களுக்காக மெயினாக இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற மாணவர்கள் வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சேரணும்னா இருக்கிறது இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஐஜிஎம்சி மட்டும் நமக்கு இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ அப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரியில் ஒன்று இருக்குதுன்றதுனால அதில் இருக்கிறது 150 சீட்டு. ஸோ ரிமைனிங் இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சேரணும். சரி, மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் பற்றி உங்களுக்கு நான் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அதை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜை நான் வரிசையாக சொல்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பிம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மெடிக்கல் காலேஜ். இது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டு. கிட்டத்தட்ட 2000 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக வந்து அந்த பேஷன் ஃப்ளோவும் வந்து ரொம்ப அதிகமாச்சு. இன்றைக்கி வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் 2001 வந்து 2000 ஸ்டார்ட் பண்ண ஒரு காலேஜ்னா அது நிச்சயமாக வந்து பிம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஒரு காலேஜ் மட்டும்தான். சரிங்களா? பேஷன் ஃப்ளோவும் அதிகமாக இருக்குது. 150 சீட் இங்கே நமக்கு எம்பிபிஎஸ்க்கு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மைனாரிட்டி மெடிக்கல் காலேஜ். இந்த மைனாரிட்டினா எந்த மைனாரிட்டினா கிறிஸ்டின் மைனாரிட்டி மெடிக்கல் காலேஜ் வந்து இந்த பிம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. கிறிஸ்டின் மைனாரிட்டி அப்படின்னு சொன்னால் அந்த 150 சீட்டு டோட்டல் இருக்குன்னு சொன்னால் அதில் 50% சீட் வந்து மைனாரிட்டி கோட்டாவில் போயிடும். அந்த 50% சீட் அப்படின்னு சொல்கிறது 75 சீட் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மைனாரிட்டி கொடுத்துருவாங்க. பாண்டிச்சேரி சேர்ந்த கிறிஸ்டின் மைனாரிட்டி சீட்டுக்கு 75 போயிடும். ரிமைனிங் இருக்கிற 75 தான் நமக்கு கவுன்சிலிங், ஜென்ரல் கவுன்சிலிங்கில் எல்லாமே உள்ளே வரும். ஸோ இது வந்து பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது இன்னொரு மைனாரிட்டி காலேஜ் இருக்குது. நான் அதை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அது வந்து தெலுங்கு மைனாரிட்டி. அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த காலேஜில் நமக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எவ்வளோ இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அதிலிருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 10 மதிப்பெண் கூடுதலாக இருந்ததுனாவே உங்களுக்கு இந்த வருடம் 2024க்கு அது ஒரு சேஃபஸ்ட் மார்க்காக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். ஸோ இதை அப்படியே எக்ஸாக்டாக இங்கே எடுத்துக்காதீங்க. இப்போ சொல்ல போகிற மதிப்பிலேருந்து +10 நீங்கள் வச்சுக்கிங்க, சேஃபாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்ப்போம் நாம இதனோட ஃபீஸ், கவர்மெண்ட் ஃபீஸ் எவ்வளோ, ப்ரைவேட் இவங்க மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜிலுமே வந்து 3,80,000 ரூபா வந்து ஃபீஸ். இந்த 3,80,000 அப்படின்றது சென்டர் கவுன்சிலிங் மூலமாக வர மாணவர்களுக்கு 3,80,000 பர் இயர் வந்து வாங்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உள்ள வரீங்கன்னு சொன்னால் 16 லட்சம் வாங்குறாங்க. அதுவே என்ஆர்ஐ கோட்டா, ஓசிஐயில் வரவங்க, என்ஆர்ஐ ஓசிஐலாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs வந்து பர் இயர் பே பண்ணணும். ஹாஸ்டலில் தங்குறீங்கன்னா அது ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா, அதை நீங்கள் பார்த்துக்கணும். சரி, இப்போ வந்து ஜென்ரல் ஃப்ரீடம் ஃபைட்டர், ஜென்ரல் ஓப்பன் கேட்டகரியில் இருக்க ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு வராங்கன்னு சொன்னால் 413 லாஸ்ட் இயர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இபிசி அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் 495 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதே போல் ஷெட்யூல் காஸ்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் 319 முடிஞ்சிருக்கு. மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் எம்பிசி பொறுத்த வரைக்கும் 481 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதர் பேக்வர்ட் கிளாஸ் ஓபிசி பொறுத்த வரைக்கும் 507 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதுவே எம்பிசியில் ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தாங்கன்னு சொன்னால் 378, கொஞ்சம் குறைஞ்சி வரும், அது 375 முடிஞ்சுது. பிசிஎம் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம், ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து 505 வந்து லாஸ்ட் இயர் முடிஞ்சுது. ஜென்ரல் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 515, பிசிஎம் வந்து 505. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 2023. இப்போ நான் சொன்ன கட் ஆஃப் மார்க்லேருந்து +50 நீங்கள் +50 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சேஃபஸ்ட் மார்க்காக அது கண்டிப்பாக இருக்கும். இப்போ 505ன்னு சொன்னால் ப்ளஸ் நீங்கள் ஒரு 10 சேர்த்திங்கன்னா 525 மாறிடும். ஸோ 525 சேஃபஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து அதிகபட்சமாக சொல்கிறேன், குறையலாம், ஏறவும் செய்யலாம். அது எப்படி இருக்குன்றது நம்ம இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ கேட்குறீங்கன்றதுனால லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நான் சொல்லிட்டாவே நீங்கள் சேஃபஸ்ட், இதை விட நீங்கள் +ல் இருந்தீங்கன்னா தயாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? குறைஞ்சது 5 மார்க்காவது நீங்கள் இப்போ சொன்ன மதிப்புலேருந்து 5ஆவது அட்லீஸ்ட் +ல் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு சேஃபஸ்ட் மார்க்காக கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த காலேஜை பற்றி வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.